ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு ஏசிஏ ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தி ரெசிபி தான். இது கேரளா சைடில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபிங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் கூட இந்த சம்மந்திக்காக ஒரு பெரிய ஃபைட்டே போச்சு. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 15 போல் உரிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 பல்லு பூண்டு, காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் 10-12 போல் வரமிளகா சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வதக்கியாச்சு. இப்போ இதை ஆறட்டும். நம்ம வதக்குனது ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு தேங்காய் ஃபுல்லாக திருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பில் கொஞ்சம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தண்ணி விடக்கூடாது, நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது. பாருங்க, அரைச்சாச்சு. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும், நைஸாக அரைச்சிடக்கூடாது, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான ஆத்தென்டிக் கேரளா ஸ்டைலில் சம்மந்தி செஞ்சாச்சு. சாப்பாடு சூடாக வச்சு நம்ம செஞ்ச சம்மந்தி கொஞ்சம் போட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், டேஸ்ட் அடிபொலிங்க. சம்மந்தி இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் பிக் பாஸில் இதுக்காக சண்டை வராமல் இருக்குமாங்க. இது ஆக்சுவலாக நம்மளாம் சட்னின்னு தான் சொல்லுவோம், ஆனால் கேரளாவில் இது சம்மந்தின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.